கோரிய யாவையும் கிட்டச் செய்யும் கோமாதா துதி. தேவலோகத்தில் இரு கற்பக விருட்சமும் காமதேனுவும் வேண்டிய யாவற்றையும் தரக்கூடியவை. அவற்றிற்கு நிகராக இந்த பூவுலகில் தன்னை வழிபடுபவர்களுக்கு எல்லா வரமும் நலமும் தரக்கூடியவள் கோமாதா என்கின்றனர் வேத புராணங்கள். பசுவாகிய கோமாதாவின் உடலில் எல்லா தெய்வங்களும் வாசம் செய்கிறார்கள். பசுவை வணங்கினால் சகல தெய்வங்களையும் வழிபட்ட புண்ணிய பலன்கள் கிடைக்கும் என்கிறது வேதம். கோமாதாவின் காலடி பட்ட தூசியே பல பாவங்களை போக்கி புண்ணியத்தை அளிக்கக்கூடியது என்பதை கோதுளி லக்னம் கோடி பாவ நிவர்த்தி என்கிறது புராணம். இத்தகைய பெருமைகளை உடைய கோமாதாவை வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலை வேளையில் வலம் வந்து வணங்குவது அதி சிறப்பானது. இன்றைய சூழலில் இதற்கெல்லாம் நேரமோ வசதியோ இல்லை என்பவர்களும் கூட கோமாதாவின் படத்தை பூஜை அறையில் வைத்து இந்த துதியை சொல்லி வணங்குவது கோலாகலமான வாழ்வு அமையச் செய்யும். கோமாதா துதி. கோமாதா போற்றி, காமதேனுவே போற்றி, பார்க்கடலில் உதித்தவளே போற்றி, வசிஷ்டருக்கு உதவியவளே போற்றி, மகாலட்சுமியின் உடன்பிறப்பே போற்றி, சித்திரகுப்தனை ஈன்றவளே போற்றி, ஏழுமலையானுக்கு பால் பொழிந்தவளே போற்றி. போற்றி போற்றி.